வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கோதுமை ரவை கிச்சடி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக பிரியாணி சுவையில் செய்யலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு பவுல் நிறையா கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 பூண்டு சின்னதாக இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 200 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தது உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது தட்டினது இதிலே போட்டுங்க. எண்ணெயிலேயே வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்திக்கலாம். ஒரு வதக்கி கொடுங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதில் போட்டு கலக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 1 கப் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். இதுலேயே நீங்கள் கேப்சிகம், பீஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க 2 நிமிஷம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் வைங்க. அந்த எண்ணெயிலே அது வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. நான் 1 கப் ரவை எடுத்ததுக்கு 4 கப் தண்ணி ஊற்றுறேன். கோதுமை ரவை உப்புமானா 3 கப் ஊற்றிக்கலாம். இது நான் கிச்சடி செய்ய போகிறதுனால 4 கப் ஊற்றுறேன். கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் கிச்சடி டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இதுலேயே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிச்சது ரவையை போடுங்க. கொஞ்சம் கொலன்னு தான் இருக்குது பார்க்குறக்கு, ஆனால் வெந்ததுக்கப்புறம் சரியாயிடும். கோதுமை ரவை நல்லா வேகணும், ஏன்னா பெரியவங்களுக்கெல்லாம் ஜீரணமாகாது. நல்லா வேகட்டும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது, அதனால் ஸ்லோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் வைங்க. ரெடி ஆயிடுச்சு. நான் மேலால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை ரவை கிச்சடிக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் சைடிஷ்ஷாக. நீங்கள் சுகர் போட்டு சாப்பிட்லாம், வாழைப்பழம் போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்க உப்புமானா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.